வணக்கம் நண்பர்களே. விதியை மாற்றும் வீரபத்ரர் கோவில் செங்கல்பட்டில் உள்ள ஹனுமந்தபுரத்திலும் இருக்கிறது. சென்னையிலேயே மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு மிக அருகாமையில் இந்த கோவில் அமைந்துள்ளது. சிவபெருமானது நெற்றிக்கண்ணிலிருந்து தோற்றுவிக்கப்பட்ட கடவுளாக கருதப்படுகிறார். சிவபெருமானை மருமகனாக கொண்ட கர்வத்தினால் தக்ஷன் சிவனை மதியாமலும் அவருக்கு கொடுக்க வேண்டிய அவிர்வாகத்தை கொடுக்காமலும் யாகத்தை நிகழ்த்தினான். நியாயம் கேட்டு நின்ற தாக்ஷாயணியையும் மதிக்காமல் தாக்ஷாயணி யாகத்தீயில் வீழ்ந்து தன்னை மாய்த்து கொள்ள முனைய ருத்ர தாண்டவமாடிய சிவனின் உடலெங்கும் தோன்றிய வியர்வை துளிகள் 1000 வீரபத்ரராக தோன்றி பின் அவை ஒன்றாகி தென்றும் கடும் கோபத்துடன் யாகசாலை சென்று அங்கிருந்த தேவர் முனிவர் சகலவரையும் துவம்சம் செய்தார் என்றும் ஈற்றில் தக்கனின் சிரசை தம் கைவாளினால் அறுக்க அவன் நாட்டுக்கடா வடிவெடுத்து வீரபத்ரனிடம் மன்னிப்பு கேட்டு நின்றான் எனவும் புராணங்கள் கூறுகின்றன. வீரபத்ரருக்கு வீரம் என்பதற்கு அழகு என்றும் பத்திரம் என்பதற்கு காப்பவன் என்றும் பொருள் கொண்டு வீரம் காக்கும் கடவுள் என்கின்றனர். தமிழ்நாட்டில் உள்ள பல சிவன் கோவில்களில் வீரபத்ரர் துணை தெய்வமாக வைக்கப்பட்டு தனி கோவில்களிலும் வழிபட்டு கொண்டிருக்கின்றனர். வணக்கம் நண்பர்களே.